ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு மனப்பாட பகுதி செய்யலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து 10th வந்து இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை வந்து என்னென்ன கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இயல் 1ல் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் ஒன்று ஃபஸ்ட்டு இது நெடுவி கட்டுரை படிக்கணும். அடுத்து மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் ஒப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் வந்து நெடுவினா. தேர்ட் ஒன் வந்து விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இயல் 4ல் வந்து கட்டுரை படிக்கணும். ஃபோர்த் ஒன் வந்து அரசு பொருட்காட்சி. ஃபிஃப்த் ஒன் வந்து அன்னமையா அப்படிங்கிறது இயல் 3ல் நெடுவினா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 6th ஒன் வந்து விருந்தோம்பல் கட்டுரை இயல் 3ல் நெடுவினா படிச்சுக்கோங்க. அடுத்து பன்முக கலைஞர் இயல் 6ல் வந்து நெடுவினா. இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 90 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ. அது போக மனப்பாட பகுதி எல்லாமே நான் என்னோட சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் மனப்பாட பகுதி எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தியிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குருவி நான் என்னென்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு, ஆனால் அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக நமக்கு வந்திருக்கும்ல, அந்த இதையுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.